திருச்சிற்றம்பலம். சைவம்.org இது ஒரு சைவத்துக்கான ஃப்ரீ மொபைல் ஆப். இப்படி அந்த ஆப்பில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7 முக்கியமான அம்சங்கள் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல திருமுறைகள். தேவாரம், திருவாசகம் உட்பட்ட 12 திருமுறைகளையும் அன்பர்கள் அனைவரும் படித்து பயன்பெறும் விதமாக தொகுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 5க்கும் மேற்பட்ட ஓது அமுத்திகள் பன்முறையில் பாடியிருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் கேட்டு சிவசிந்தனையில் தெளிக்கலாம். நீங்களும் பன்முறையில் பயிற்சி பண்ணி திருமுறைகளை ஓதலாம். 2வது திருக்கோயில் வழிகாட்டி. திருக்கோயில்கள் அல்லது டெம்பிள்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி 30 கிலோமீட்டரில் என்னென்ன சிவாலயங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் எப்படி போகணுங்கிற ரூட்டோட இருக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த சிவாலயத்துக்கு பிடித்த நேரத்தில் போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். 3வது வானொலி அல்லது ரேடியோன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் சைவ சமய சொற்பொழிகளும் தேவார திருவாசக பன்னிசையும் சித்தாந்த கருத்துக்களும் இது எல்லாத்துக்கும் மேலே குழந்தைகளுக்கான குட்டி குட்டி புராண கதைகளும் ஒளிபரப்பாகும். என்னால் இப்போ இருக்க சூழ்நிலைகளில் சைவ சமய சொற்பொழிகளை போய் கலந்துக்க முடியல, தேவார திருவாசக இன்னிசை நிகழ்ச்சிகளை கேட்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சைவம்.org ரேடியோவை பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து 4வது சைவ சமய நாட்காட்டி. இதில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அமாவாசையிலிருந்து பிரதோஷத்திலிருந்து 63 நாயன்மார் குரு பூஜை வரைக்கும், திருவண்ணாமலை தீபத்திலிருந்து திருவாரூர் தேர் வரைக்கும் சைவ சமயத்தில் என்னென்ன விழாக்கள் இருக்கோ எல்லா விழாக்களும் நம்ம சைவ சமய நாட்காட்டியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே உட்பிரிவாக நம்ம ஈவெண்ட்ஸ் அல்லது நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒன்றை ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சைவ சமய நாட்டு நடப்பு. இன்னைக்கு உங்கள் ஊரில் நீங்கள் திருவாசகம், தேவாரம் முற்றுதல் பண்ணாலும் சரி, உழவர பணி பண்ணாலும் சரி, வேறு ஏதாவது சைவ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் செஞ்சாலும் சரி, நீங்கள் இதில் அப்டேட் செஞ்சுக்கலாம். உங்கள் திருக்கூடத்தோட பேர், உங்கள் முகவரி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி அல்லது ஈவெண்ட்ஸில் அப்டேட் செஞ்சுக்கலாம். இதை பயன்படுத்தி வேறு ஏதாவது வெளியூர்லேருந்து வர்ற அன்பர்கள் கூட உங்களோட வழிபாட்டிலையும் உழவார பணி உங்களோட அனைத்து இதையும் அவங்களால கலந்துக்க முடியும். இதை எல்லா அன்பர்களும் கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது 6 கால பூஜைகள் இருக்கும். எப்படி திருக்கோவிலில் சாமிக்கு 6 கால பூஜைகள் நடக்குதோ அதே மாதிரி நாமும் 6 காலமும் சாமியை நினைக்கணுங்கிறதுக்காக அலாரத்தோட இந்த இது தயார் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக 6 காலமும் சாமியை நாம நினைக்க வைக்கிறதுக்கான கண்டிப்பாக ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அதுக்கடுத்து 6வதா சைவ வினா விடை அப்படின்னு இருக்கும். இதில் சைவ சம்பந்தப்பட்ட கேள்விகளும் அதுக்கு விடைகள் தேர்ந்தெடுக்கிற விதமாகவும் இருக்கும். கடைசியா 7வதா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேடல். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சைவத்தில் சிவ வழிபாட்டில் உங்களுக்கு என்னென்ன ஐயங்கள் கேள்விகள் எழுதோ இதை எல்லாத்துக்கும் பதில் இதில் இருக்கு. நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான ஐயங்களை நீங்களே தெளிவுபடுத்திக்கலாம். நம்ம சைவம்.org மொபைல் ஆப்பை பெரும்பாலான நண்பர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்படி சைவம்.org மொபைல் ஆப் இல்லாதவங்க ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தால் ப்ளே ஸ்டோர்லையும், ஐஃபோன் இருந்தால் ஆப் ஸ்டோர்லையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சைவம்.org மொபைல் ஆப்பை பயன்படுத்துங்க. சிவ வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்க. அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம்.